ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவாழ்க குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, தீபாவளி அன்று செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி குபேர பூஜை 2025 நம்ம வீட்டில் செல்வம் பெருகிட சேர்ந்த செல்வம் கரைந்திடாமல் காக்க தீபாவளி அன்று மாலை லட்சுமி குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இதன் மூலம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் ஒரு சேர பெற முடியும். குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்றபோது லட்சுமி தேவி வணங்கி எந்திரத்தை பெற்றார். அந்த எளிய குபேர பூஜையை விரதமிருந்து செய்தால் நாமும் செல்வ வளம் பெற்றுவிடலாம். இதை செய்தால்தான் கடன்கள் தீரும், செல்வ வளம் பெருகும். வட இந்தியாவில் தீபாவளி அன்று இரவில் குபேரனை விசேஷமாக தங்க வெள்ளி நாணயங்களை வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் உள்ளது. இந்த பூஜையை செய்வது மிக மிக எளிது என்றாலும் இதனால் கிடைக்கப்பெறும் பலன் மிக மிக பெரிது. சரி, இனிமேல் நம்ம இந்த பூஜையை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். தீபாவளி திங்கட்கிழமை வருது. அன்று மாலை 4 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது. அன்று மாலை 5 மணிக்கு மேலே பூஜை அறையில் லக்ஷ்மி குபேர படத்தினை வைத்து இருபக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கணும். இந்த படத்தின் முன்பாக பெரிய வாழை இலை வைத்து அதில் நவதானியங்களை தனித்தனியாக பரப்பி வைக்கணும். நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை அதில் வைத்து அதில் மஞ்சள் கலந்து பின் மாவிலை சொருகி அதன் மேலே ஒரு தேங்காய் வைத்திடணும். அந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து கொள்ளணும். பின்னர் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு நம்ம பூஜை நல்லபடியாக நடந்தேறணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை முதல்ல வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு குலதெய்வத்தை நம்ம கும்பிடணும். அடுத்து நாம் வசிக்கும் இடத்தின் எல்லை காவல் தெய்வம் யாருவோ அதோட அனுமதி பெறணும். அதை வழிபாடு செஞ்சுக்கணும். பிறகு முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கி நமக்கு தெரிந்த விநாயகர் துதி மற்றும் பாடல்களை பாற்றி பூஜையை ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு பலகையை எடுத்துக்கணும். அதில் கீழே தரப்பட்டுள்ள படத்தில் இருப்பது போல் கட்டங்களை வரைஞ்சிக்கணும். அதை எண்களையும் எழுதணும். கட்டத்தில் குங்குமத்தால் வரைவதும் எண்களை அரிசி மாவால் எழுதுவதும் மிக சிறந்ததாகும். திருமகளை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டுள்ள ஸ்ரீங்கிற என்ற எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதலாம். இந்த கோலத்தின் பெயர் குபேர எந்திர கோலமாகும். இதை வரைந்த பிறகு கட்டங்களின் உள்ளே எண்களுக்கு பக்கத்தில் ஒரு நாணயம் வைக்கணும். அந்த நாணயம் எண்களை மறைப்பது போல வைக்கக்கூடாது. ஆகையால் அதற்கு ஏற்றாற் போல கட்டங்களை பெரிதாக வரைந்து கொள்ளுங்கள். நாணயம் மகாலட்சுமியின் அடையாளம் ஆகையால் இப்போது குபேர இயந்திரத்தில் திருமகள் எழுந்திருப்பதாக ஐதீகம். கட்டங்கள் வரையப்பட்டுள்ள பலகையை பூஜை அறையில் குத்துவிளக்கிற்கு முன்பாக வைக்கணும். இப்போது பூஜை செய்ய சிறிது உதிரி பூக்களை எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி வணங்கி போற்றி வழிபாடு செய்யணும். அதன் பிறகு குபேர மந்திரங்கள் அல்லது குபேராய நம, தனதானிய அதிபதியே நமக அப்படின்னு 108 தடவை சொல்லி தாமரை இதழ்கள் அல்லது பூக்களால் பூஜைக்கு செய்யணும். தாமரை லக்ஷ்மி மற்றும் குபேரனுக்கு உகந்த மலர் அல்லது மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். பின் நைவேத்தியமாக அவலில் செய்த இனிப்புகள் மற்றும் பால் பாயாசம் இதில் பூஜை செய்ய வைக்கணும். பூஜையில் தட்சணை காயன்கள் காசுகள் வைக்கப்படணும். நாணயங்களை தட்டிலோ அல்லது பணம் முடிச்சு பையிலோ போட்டு பூஜையின் போது குலுக்கி குலுக்கி சில்லறை ஒலி சத்தம் எழுப்ப வேண்டும். அதனை பூஜை முடிந்தவுடன் அடுத்து எடுத்து நமது பெட்டகங்களை வைத்துக்கொள்ளலாம். இதை செய்ய ஒரே மாதிரி இப்போ பூஜை அறையில் பூஜை செய்து முடித்தவுடன் நமது பெட்டகங்களில் இந்த நாணயத்தை வச்சுக்கலாம். ஒரே மாதிரியான நாணயங்கள் 9 அல்லது 108 நாணயங்கள் தேவை. உங்களுடைய வசதிக்கேற்ப ₹1 நாணயமோ அல்லது ₹10 நாணயமோ எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 9 மதிப்பிலான, அதாவது ஒரே மாதிரியான நாணயங்களை 108 நாணயங்களும் ஒரே மதிப்பிலான நாணயங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு ₹1 நாணயமாக இருந்துச்சுன்னா 81 நாணயங்களும் ₹1 நாணயங்களாக இருக்க வேண்டும். அவல், தேங்காய், சர்க்கரை, ஏலம் போட்ட இனிப்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை கலந்த பாலோ அல்லது பால் பாயசமோ இறைவனுக்கு படையுங்கள். பிறகு வீட்டில் செல்வம் சேர வேண்டும் என்று மகாலட்சுமியோட மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். மகாலட்சுமியை போற்றி, மங்களலட்சுமியை போற்றி, தீபலட்சுமியை போற்றி, திருமகள் தாயை போற்றி, அன்னலட்சுமியை போற்றி, கிரகலட்சுமியை போற்றி, நாராயண லட்சுமியை போற்றி, நாயகி லட்சுமியை போற்றி,
ஓம் குபேரலட்சுமியை போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற உதிரி பூவை குபேர எந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் போட்டு சொல்லணும். அப்படியே தொடர்ந்து கீழே உள்ள மந்திரத்தையும் கூறுங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஸ்வரனா போற்றி. குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனே போற்றி. செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோவலா போற்றி. உளமாற துதிக்குன்றோம் முத்தமனே போற்றி போற்றி. பிறகு குபேரனை நன்கு வேண்டிக்கொண்டு தீபாராதனை காட்டுங்கள். இப்போ பூஜை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வெற்றிலை பாக்கு, பூ, பழம் போன்ற மங்கள பொருட்களை சுமங்கலிக்கு தானமாக கொடுக்கணும். பின்பு பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை தரிசியுங்கள். நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்திய 9 அல்லது 108 நாணயங்களை உங்கள் வீட்டு பணப்பட்டியில் உள்ள தொழில் வியாபாரம் புழங்கக்கூடிய கல்லாப்பட்டியில் வைக்கலாம். மேலும் அதன் சில நாணயங்களை வரும் வெள்ளிக்கிழமை அன்று அல்லது பௌர்ணமி அன்று சிவன் கோயிலில் உள்ள உண்டியலில் போட்டு விட்டாங்க. சிவனே குபேரனுக்கு செல்வம் அனைத்தையும் அளித்தவர். அதனாலேயே சிவன் கோயிலில் உண்டியலில் போடணும். பின்பு மங்கள பொருட்களை வைத்து சுமங்கலிக்கு கொடுங்கள். அப்போது மகாலட்சுமியே ஏதாவது ஒரு ரூபத்தில் சுமங்கலி ரூபத்தில் உங்கள் பொருட்களை வாங்கி உங்களுக்கு ஆசீர்வதிப்பா அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. லட்சுமி குபேர பூஜை என்பது வேத மந்திரங்கள் ஓத கலசம் வைத்து செய்யப்பட வேண்டும். அது எல்லோராலையும் செய்துவிட முடியாது என்றாலும் சாதாரணமாக வீட்டில் நாமே நம் கையால் பூஜை செய்து மந்திரங்கள் ஓதி வழிபடுவது என்பது சிறப்பு தான். அதனால் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்து வந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். லட்சுமி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது. மேலும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்களிலும் இந்த பூஜை செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடனும் நலமுடனும். நன்றி, வணக்கம்.